அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கார்த்திக் மாஸ்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் 1ல எக்ஸர்சைஸ் 1.1 பார்க்க போறோம்ப்பா. சோ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. Find the inverse if it exists of the following. அதாவது ஒரு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கப்பா. இந்த 3 மேட்ரிக்ஸுக்கும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமானால் இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? தமிழ் என்ன அப்படின்னா 3 அணி கொடுத்துட்டாங்கப்பா. இதனுடைய நேர்மாறு காண்பன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चन கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ நான் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்துட்டேன். let a கொடுத்துட்டோம்ப்பா. let a equal ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ட மேட்ரிக்ஸ் கொடுத்துப்பா. என்ன கொடுத்துட்ட மேட்ரிக்ஸ் நமக்கு -2 4 1 -3. இதெல்லாம் கொடுத்துட்ட மேட்ரிக்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கேக்குறாங்க, இன்வர்ஸ் கேக்குறாங்க. சோ இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா அப்படினா a inverse equal to 1 by modulus of a into adjoint of a. நான் a inverse ஃபார்முலா பா 1 by modulus of a into adjoint a. இதான் a inverse உடைய ஃபார்முலா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா modulus of a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் நம்ம modulus of a கண்டுபிடிக்கணும். அப்ப modulus of a equal to நான் modulus டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அர்த்தம். என்ன இருக்கு -2 4 நெக்ஸ்ட் இருக்கு 1 -3. எப்படி போட modulus அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன ஒரு -2 மல்டிப்ளை பண்ணினா 6 மைனஸ் இன்னும் 1 4 சார் 4. நான் ஒரு ஆன்சர் வந்திருக்கு 2 வருது இல்லையா? அப்ப என்ன அது not equal 0 இருக்கா? அதாவது என்ன அப்படினா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா modulus of a கண்டிப்பா இருக்கணும். not equal 0 வரனா மட்டும் நம்மளால a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நம்ம a இன்வர்ஸ் இஸ் x6. அப்பனா அந்த சம்முக்கு a இன்வர்ஸ் காண இயலும். ஓகேவா? நெக்ஸ்ட் பா a இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் 1 by modulus of a into adjoint a சொன்னேன். அப்ப modulus of a கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, adjoint a தேவை. சோ adjoint of a equal to இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னப்பா 2 by 2. அப்ப 2 by 2 உங்களுக்கு ஈஸியா சொல்லிருக்கோங்க. நான் இந்த டேட்டாஸ் நம்பர் மாத்தி போட்டா இருக்கும் உங்களுக்கு -3 போடுங்க போடணும் -2 போடணும். நெக்ஸ்ட் எப்படி போடணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு -1 -4 கண்டுபிடிச்சோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு a இன்வர்ஸ் equal to 1 by நம்ம modulus of a வந்துச்சு 2. நெக்ஸ்ட் என்ன வரும் -3 -4 -1 -2. இதான் a இன்வர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பா. செகண்ட் சம் பா. செகண்ட் சம் நமக்கு क्वेश्चन நமக்கு சோ ஃபர்ஸ்ட் சம் நான் a கொடுத்துட்டேன் இல்லையா? அப்ப நம்ம செகண்ட் சம் b கொடுத்துட்டோம். ஓகேவா? அப்ப let b equal to நான் கொடுத்துட்டேன் நமக்கு மேட்ரிக்ஸ் நமக்கு 5 1 1 நெக்ஸ்ட் அது 1 5 1 நெக்ஸ்ட் அது 1 1 5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க b ஏத்துக்கு நம்பர் என்ன கேக்குறாங்க, இன்வர்ஸ் கேக்குறாங்க இல்லையா? அப்ப b இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா இதெல்லாம் நம்ம 1 by modulus of b என்னது adjoint b. இது ஃபர்ஸ்ட் ஏனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும். அதனால இது ஓகேவா? நெக்ஸ்ட் modulus of b கண்டுபிடிக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், modulus of b அப்படினா modulus of b equal to modulus of நான் क्वेश्चन 5 1 1 நெக்ஸ்ட் இருக்கு 1 5 1 நெக்ஸ்ட் இருக்கு 1 1 5. இதுக்கு மாடல்ஸ் போடலாம். எப்படி போடலாம்? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு 5 எடுத்துறோம் இல்லையா? 5 இப்போ நெக்ஸ்ட் இது நேராக ரோ காலம் விட்டு நம்பர் இதெல்லாம் நம்ம நாவல்தே படிச்சுக்கோம். தெளிவா இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணினா வரும் நமக்கு 5 5 சார் 25 மைனஸ் 1 1 சார் அது 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்குங்க நம்ம சரி நமக்கு சைன் 3 கன்வென்ஷன் 1 மைனஸ் பிளஸ் சாரி பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா? அப்புறம் கூட பிளஸ் பிளஸ் டென்ஷன் மைனஸ் இல்லையா? அப்ப -1 இன்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கு நேராக ரோ காலம் விட்டுறணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 1 1 1 5 இல்லையா? கிராஸ் பண்ணும்போது 1 5 சார் 5 மைனஸ் நான் 1 1 சார் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் 1 இன்டு சேமா இதுக்கு நேராக ரோ காலம் விட்டுறணும். இது என்ன இருக்கும் 1 5 1 1 இருக்கும். என்ன பண்ணீங்கன்னா 1 1 சார் 1 மைனஸ் நான் 1 5 சார் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 5 இன்டு நான் 25 1 போச்சுனா 24
மைனஸ் 1 இன்ட்டு இன்னும் 5 1 போச்சுன்னா 4 நெக்ஸ்ட் 1 இன்ட்டு இன்னும் 1 minus 5 minus 4 ஓகேவா நெக்ஸ்ட் பா என்ன கேக்குறாங்க 25 and 5 120 வரும் இல்லையா அப்ப 120 minus 1 4 are 4 ஆ now 1 into minus 4 na minus 4 now modulus of a equal to 120 ல 4 போட்டா எவ்வளவு 160 164 போச்சுனா 112 அப்ப 112 இது not equal to 0 இல்லையா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்ல a inverse கண்டுபிடிக்க அப்ப a inverse x6 a inverse அது x6 a inverse காண இயலும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க சாரி modulus of b போடணும் இல்லையா b inverse x6 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க adjoint of b தேவை இருக்கு அப்ப எப்படி போடலாம் adjoint of b அப்படினா adjoint of b equal to நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு இல்லையா எப்படி போடலாம் adjoint of b னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட் பண்ணத டிரான்ஸ்போஸ் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5 இருக்கு அப்ப என்ன சிம்பிள் போடுங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நான் இருக்கு மைனஸ் நெக்ஸ்ட் நான் இருக்கு பிளஸ் மைனஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நான் இருக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் சார் எனக்கு இந்த சம் ஸ்டெப் எனக்கு தெரியும் சார் எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டா போடணும் அப்படின்னு போடுங்க ஓகேவா சோ இந்த மாதிரி போட உங்களுக்கு கிளியரா புரியும் சொல்றா போடுறேன் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ போட்டுவாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5 ஓட கோஃபேக்டர் பா எப்படி போடலாம் இதுக்கு நேராக ரோ இது காலம் இல்லையா அப்படி தான் இருக்கும் 5115 5115 ஓகேவா நெக்ஸ்ட் 1 ஓட கோஃபேக்டர் என்ன பண்ணலாம் இதுக்கு நேராக ரோ காலம் மீதி 1115 ஓகேவா 1115 நெக்ஸ்ட் பாருங்க இந்த 1 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன போடுறது இது நேரா ரோ இதுல காலம் மீதா இருக்கும் 1511 1511 நெக்ஸ்ட் பாருங்க இந்த 1 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன போடலாம் இது நேரா ரோ இது நேரா காலம் மீதா இருக்கும் 1115 வர போகுது அப்ப 1115 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 5 உடைய கோஎஃபிஷியன்ட் பா இதுக்கு நேராக எவ்வளோ இதுக்கு கால்குலேட் இருக்கும் 5 1 1 5 இங்க 5 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 1 ஓட கோஃபேக்டர் என்ன பண்ணலாம் இது நேராக ரோ இதுல கால்குலேட் இல்லையா அப்படிதான் இருக்கும் போது 5 1 1 1 5 1 1 1 நெக்ஸ்ட் பாருங்க 1 ஓட கோஃபேக்டர் பா இதுக்கு நேராக ரோ இதுல கால்குலேட் அப்படிதான் இருக்கும் ஓகே 1 1 5 1 ஓகேவா 1 1 5 1 நெக்ஸ்ட் பாருங்க 1 உடைய கோஎஃபிஷியன்ட் பா இதுக்கு நேராக ரோ இது காலம்ல என்ன இருக்கும் ஓகே 5 1 1 1 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்டா 5 உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கும் ஓகே விட்டுணுமா இது என்னதியோ அப்பனா 5 1 1 5 அப்பனா 5 1 1 5 இத அப்ப லாஸ்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஓகேவா இப்போ போலாம் adjoint of b equal to adjoint of b equal to now okay plus into now 5 paisa 25 இல்லையா அப்ப 25 minus 1 next minus of now பண்ணீங்களா 1 5 சார் 5 minus 1 next plus இருக்கு வரும் 1 minus 5 ஓகேவா next இருக்கு minus of 1 5 are 5 minus 1 next plus into now 5 paisa 25 இல்லையா அப்ப என்ன வரும் 25 now 1 1 are minus 1 ஓகேவா next last இருக்கு minus of 5 1 are அது 5 minus 1 next plus into now last இது பண்ணீங்கன்னா 1 1 are 1 இது பண்ணா 5 1 are 5 அப்பனா நமக்கு 1 minus 5 next minus of now 5 1s are 5 next now 1 1s are 1 அப்பனா வரும் 5 minus 1 next plus into என்ன பண்ணலாம் 5 பைசா 25 இல்லையா 25 minus 1 இதெல்லாம் போல லாஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம் ஓகேவா இப்போ adjoint of b equal to இன்னொரு 25 1 போச்சுனா 24
இப்ப 5 ஓட் பண்ணலாம்ப்பா 4 வெளிய ஒரு மைனஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு -4 நெக்ஸ்ட் 1 -5 என்ன வரும் உங்களுக்கு -4 ஓகேவா நெக்ஸ்ட் 5 ஓட் பண்ணா எவ்வளவு 4 வெளிய ஒரு மைனஸ் தான் வரும் உங்களுக்கு -4 இன்னும் 25 ஓட் போச்சுனா 24 நெக்ஸ்ட் பாருங்க இன்னும் 5 1 போச்சுனா 4 வெளிய ஒரு மைனஸ் இல்ல என்ன நமக்கு -4 நெக்ஸ்ட் பாருங்க 1 ல 5 -5 வரப்பா -4 என்ன 5 ல 1 போச்சுனா 4 வெளிய இருக்க ஒரு மைனஸ் என்ன நமக்கு கேன்சல் -4 நான் 25 1 போறவளப்பா 24 இதான the adjoint of சோ நான் பண்ணது டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 20 நான் பண்ண ரோ வந்து காலமா எழுதணும் அப்ப 24 -4 next இருக்கு -4 24 -4 next last row column ல என்ன -4 -4 24 ஓகேவா இதனால adjoint of b நமக்கு என்ன கேக்குறாங்க b இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப b இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by நான் மாடல்ஸ் ஆஃப் b அப்படினா இருக்கு இல்லையா 1 1 2 இதெல்லாம் ஆன்சர் கேன்சல் 24 -4 next -4 24 -4 next -4 24 இப்போ எல்லாமே எதுவோ காமன் எடுக்கலாம் 4 டேர்ம் காமன் எடுக்கலாம் இல்லையா அப்பனா 4 வெளிய போடினா 4 பை நாதே 1 2 நெக்ஸ்ட் என் டேபிள் போறோம் 4 எப்போ வரும் 4 6 are 24 -1 next வரும் -1 6 -1 next வரும் -1 6 ஓகேவா இது திருப்பி அடிக்கலாமா 4 டேபிள் ஆச்சுனா 4 1 4 தான் வரும் 4 2 are 8 ரிமைனிங் எவ்வளவு 3 என்ன ஆச்சுனா 32 அப்புறம் 8 வருமா அப்ப என்ன ஆன்சர் b is equal to 1/28 into 6 -1 -1 -1 6 -1 6 ஓகேவா ஏதாவது கேக்குறாங்க ஓகேவா தேங்க்யூப்பா நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन ஓகேவா தேர்ட் பாயிண்ட்ப்பா நான் தேர்ட் பாயிண்ட் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றோம் a எடுத்துட்டோம் b எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நான் c எடுத்துறோம் ஓகேவா சோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க let us c equal to என்ன கொடுத்துட்ட மேட்ரிக்ஸ் நமக்கு 2 3 1 3 4 1 3 7 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க இன்வெர்ஸ் கேக்குறாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் c இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நான் ஃபார்முலா 1 by மாடுலஸ் ஆஃப் c இருக்காதே adjoint of c என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போறேன் மாடுலஸ் ஆஃப் c கண்டுபிடிக்க போறப்பா அப்ப மாடுலஸ் ஆஃப் c ஈக்குவல் எப்படி போடலாம் மாடுலஸ் ஆஃப் நான் c மேட்ரிக்ஸ் நமக்கு 2 3 1 3 4 1 3 7 2 ஓகேவா எப்படி போன மாடல்ஸ் அப்படினா 2 எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 into இதுக்கு நேரா ரோ காலம் 2 இல்லையா நேரா இருக்கும் 4 1 7 2 எப்படி போலாம் நம்பர் கிராஸ் பண்ணி பண்ணிரலாம் இல்லையா நான் 4 சார் 8 மைனஸ் தான் 7 சார் 7 நெக்ஸ்ட் இருக்குங்க மைனஸ் மூணா போலாம் எப்படினா பிளஸ் மைனஸ் பிளஸ் நமக்கு தெரியும் இல்லையா அப்ப -3 into நெக்ஸ்ட் இதே மாதிரி இதுக்கு நேரா ரோ இது நேரா காலம் 2 நேரா இருக்குங்க 3 1 3 2 அப்ப என்ன பண்ணும் 3 2 சார் 6 -3a ஓகேவா நெக்ஸ்ட் இருக்கு +1 into என்ன வரும் நமக்கு இதுக்கு நேரா ரோ இது காலம் 2 இருக்கும் 3 4 3 7 அப்ப நமக்கு 3 7 சார் 21 இல்லையா அப்ப 21 மைனஸ் நாலே 3 4 சார் 12 ஓகேவா இப்போ நான் 2 into நான் 8 ல 7 போச்சுனா 1 -3 into நான் 6 ல 3 போச்சுனா 3 +1 into நான் 2 1 12 போச்சுனா 9 இல்லையா நெக்ஸ்ட் ஆன்சர் ஆகும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் c equal to not 2 1 சார் 2 not 3 3 சார் 9 +9 ரெண்டு கேன்சல் பண்ணா ஆன்சர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் c equal to 2 அப்பனா அது not equal to 0 அப்பனா அது c inverse is exit அப்பனா பார்த்தோம் c inverse காண இயலும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க c மாடுலஸ் ஆஃப் c கண்டுபிடிச்சா நம்ம adjoint ஆஃப் c கண்டுபிடிக்க போறேன்
அப்ப இப்ப adjoint of C equal to எப்படி போடலாம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் என்ன பண்றோம் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் சோ இப்ப 2 எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க சைன் கண்டிஷன் ஓகேவா பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் அது பிளஸ் நெக்ஸ்ட் அது மைனஸ் நெக்ஸ்ட் அது பிளஸ் நெக்ஸ்ட் அது மைனஸ் நெக்ஸ்ட் அது பிளஸ் நெக்ஸ்ட் அது மைனஸ் நெக்ஸ்ட் அது பிளஸ் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஐடியா உங்களுக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு போடிங்களா ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் 2 உடைய கோஎஃபிஷியன்ட் ரொம்ப ஈஸி ஏற்கனவே சொல்லிட்டேன் ரேஷன் போடாச்சு இப்போ ஃபாஸ்டா பண்ணலாமா இதுக்கு நேரா இருக்கறதோ இத கால் பண்ணி நமக்கு 4 1 7 2 நெக்ஸ்ட் 3 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு நேரா இருக்கறதோ இதுக்கு நேரா இருக்கற காலம் இது என்ன இருக்கும் 3 1 3 2 3 1 3 2 நெக்ஸ்ட் நான் இருக்கு 1 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம் இது நேரா இருக்கறதோ இத கால் பண்ணி நமக்கு 3 4 3 7 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 3 உடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி போலாம் இதுக்கு நேரா இருக்கிற ரோ இதுக்கு நேரா இருக்கிற காலம் மீதி நாலு கோப்பா 3 1 7 2 3 1 7 2 நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 4 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு நேரா இருக்கிற ரோ இதுக்கு காலம் மீதி நாலு நமக்கு 2 1 3 2 2 1 3 2 ஓகேவா நெக்ஸ்ட் 1 உடைய கோஎஃபிஷியன்ட் பரிணாமி போடலாம் இதுக்கு நேரா இருக்கிற காலம் மீதி நமக்கு 2 3 3 7 2 3 3 7 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 3 உடைய கோஎஃபிஷியன்ட் பா எப்படி போடலாம் இது நேரா இருக்கிற ரோ விட்டணும் இதுல காலம் விட்டணும் இல்லையா மீதி நமக்கு 3 1 4 1 3 பாருங்க 7 உடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி போடலாம் இதுக்கு நேரா இருக்கிற ரோ விட்டணும் நேரா காலம் விட்டணும் இல்லையா நமக்கு 2 1 3 1 2 1 3 1 லாஸ்ட் ஒன் இருக்கு 2 இருக்கு 2 உடைய கோஎஃபிஷியன்ட் போடலாம் நம்ம இதுக்கு நேராக ரோ விட்டணும் இது நேராக காலம் விட்டணும் மீதி நமக்கு 2 3 3 4 இருக்கும் அப்ப இருக்கும் 2 3 3 4 இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க adjoint of C equal to ஃபர்ஸ்ட் நான் இருக்கு பிளஸ் இருக்கு இல்லையா பிளஸ் எப்படி போடலாம் இது ரெண்டு பஸ் காஸ் மல்டிப்ளை பண்ணனும் நான் 4 சார் 8 மைனஸ் நான் 7 1 சார் 7 இல்லையா பிளஸ் 7 ஓகேவா நெக்ஸ்ட் நான் இருக்கு மைனஸ் நான் 3 2 சார் 6 மைனஸ் நான் 3 1 சார் 3 பிளஸ் இன்டு நான் பாருங்க 3 7 சார் 21 தானே அப்ப 21 minus 12 ஓகேவா இதெல்லாம் பண்ணனும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் நான் 3 2 சார் 6 நான் 7 1 சார் minus 7 ஓகேவா நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு நான் 2 2 சார் 4 நெக்ஸ்ட் நான் 3 இல்லையா அப்புறம் 4 minus 3 மைனஸ் ஆஃப் நான் 2 7 சார் 14 மைனஸ் நான் 3 சார் 9 ஓகேவா next last row pa plus na 3 1 are 3 minus na 4 1 are 4 next minus of na 2 1 are 2 minus 3 ah next பாருங்க plus into na 2 4 are 8 minus 9 ஓகேவா கண்டுபிடிச்சு adjoint of C next பாருங்க நான் 8 ல 1 போச்சுனா சரி 8 ல 7 போச்சுனா 1 6 ல 3 போச்சுனா 3 னா வெளிய ஒரு மைனஸ் அப்பனா ஒரு -3 நான் 21 9 போச்சு சார் 21 12 போச்சுனா 9 நெக்ஸ்ட் பா 6 -7 வரும் பாருங்க -1 வரும் நான் -1 வெளிய ஒரு மைனஸ் என்ன வரும் ஓகே +1 நான் 4 ல 3 போச்சுனா 1 ஓகேவா next 14 minus 9 வரும்போது 5 வெளியில இருக்கிற மைனஸ் தான் நமக்கு -5 next 3 minus 4 வரும்போது -1 நான் 2 ல -3 போச்சுனா -1 வெளிய ஒரு மைனஸ் நமக்கு +1 நான் 8 minus 9 நமக்கு சோ -1 இதெல்லாம் பண்ணோம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுத போறோம் ஓகேவா அப்ப adjoint of C equal to நமக்கு ஆன்சர் நமக்கு நான் ரோ வந்து காலமா எழுதணும் அதான் ட்ரான்ஸ்போஸ் அப்படினா 1 minus 3 9 1 1 minus 5
மைனஸ் 1 1 மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம என்ன கேக்குற क्वेश्चनல C இன்வெர்ஸ் கேக்குறாங்க. அப்ப C இன்வெர்ஸ் equal to 1 by modulus of C நமக்கு ஆன்சர் வந்து 2 வந்துச்சு இல்லையா? அப்ப 2 into நான் பட்ஜெட் of C நமக்கு வந்துச்சு 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1 சோ என்ன கேக்குறாங்க? Thank you பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you பா.